ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் கூறி இந்த நாளின் தியானத்திற்கென்று உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி சங்கீதம் 147 சங்கீதம். தியான வசனம் 10 மற்றும் 11 வசனங்கள். 147 சங்கீதம் 10 மற்றும் 11 வசனங்கள். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல போர் சேவகர்களாய் திகழும்படி அவருடைய கிருபையிலே பலப்பட வேண்டியது மிக அவசியமாய் இருக்கிறது. குதிரையின் பலத்திலோ வீரனுடைய கால்களிலோ அல்ல, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலேயே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்பதாக நாம் இங்கே பார்க்கிறோம். யாருக்கு பயப்பட வேண்டும்? கர்த்தருக்கு பயந்து என்று சொல்லுகின்ற பொழுது தேவனை கனம் பண்ணி நடக்கிற ஒரு வாழ்வு, இல்லை என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்வு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் மீது பக்தி கொண்டு அவருடைய மாறாத அன்பையும் கிருபையையும் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கிற இடத்தில் தேவன் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வசனம் உரைக்கிறது. பயப்படுகிறது. பயம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் என்னை அடித்து விடுவார் என்று சொல்லுகின்ற ஒரு பயம் அல்ல. நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கிறபடினாலே என்னை நாசமாக்கி விடுவார் என்று சொல்லக்கூடிய ஒரு பயம் அல்ல. இங்கே பயம் என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறதைத்தான் இங்கே ஆண்டவருடைய சத்தியம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தங்கள் பலனின் மகிமையை உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை நோக்கித்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை நிறைந்தவராயும் சகலத்தின் மேலும் வெற்றி சிறந்தவராயும் இருக்கிறார். அவர் தம்மை போலவே நம்மையும் எல்லாவற்றின் மேலும் வெற்றி சிறக்க செய்யும்படியாக நம்மை தம்முடைய கிருபையில் பலப்படுத்துகிறார். யோவான் 15:5 ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்பதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்காவிலே 12 வசனத்திலே பார்க்கின்ற பொழுது இன்னும் சற்று துல்லியமாக சொல்லுகிறார். மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது என்பதாக சொல்லுகிறார். மிக லேசான அற்பமான ஒருவேளை சாதாரண காரியத்தை கூட என்ன இல்லாமல் நீங்கள் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதாக கூறுகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். சங்கீதக்காரன் 103 சங்கீதம் 14 வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது அவர் நம்முடைய உருவம் இன்னதென்று நன்கறிவார், நாம் மண் என்பதை அவர் நினைவு கூறுகிறார் என்பதாக குறிப்பிடுகிறார். மண்பாண்டங்கள் எளிதில் நொறுங்கி போகக்கூடியவை. அவ்விதமாகவே மண்ணான மனுஷராய் இருக்கிற நாம் மிக சிறிதான சோதனைகளையும் கூட சுயமாக எதிர்கொள்ள பலனற்றவர்களாய் இருக்கிறோம். யூதா ஜனங்களுக்கு விரோதமாக 3 கூட்ட சத்துருக்கள் யுத்தம் பண்ண வந்த ஒரு வேளையிலே அவர்களுடைய ராஜாவாகிய யோசபாத் சொல்லுகிறான், எங்கள் தேவனே, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்பதாக கர்த்தரை நோக்கி மன்றாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று அவருடைய கிருபையை உயர்த்தி பாடி துதித்த போது அவர்களுக்கு அவர் மாபெரும் வெற்றியை கட்டளையிட்டார் என்பதாக 2 நாளாகமம் 20 முதல் 24 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவ்விதமாகவே நாம் நம்முடைய பலனின்மையை உணர்ந்தவர்களாக நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவருடைய கிருபையை உயர்த்தி அவரை துதிப்போம் என்றால் எந்த சூழ்நிலையிலும் அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கும். அவருடைய பலன் நம்மில் பூரணமாய் விளங்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, யூதா கோத்திரத்து சிங்கமாயிருக்கிற உன் ஆண்டவர் சகலத்தின் மேலும் ஜெயங்கொண்டிருக்கிறார். நீ அந்த யூதா கோத்திரத்து சிங்கத்தின் குட்டியாகிய பாலசிங்கமாயிருக்கிறாய். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறிப்போனாய் என்பதாக ஆதியாகமம் 49:9 நாம் பார்க்கிறோம். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
நீ உரிமை கோர வேண்டிய உனக்குரிய ஒரு வாக்குத்தத்தமாக இதை நீ எடுத்துக்கொள். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறிப்போனாய் என்பது உன்னுடைய தனிப்பட்ட உரிமை கோர வேண்டிய வாக்குத்தத்தமாக நீ எடுத்துக்கொள். என்னோடு போராடும் சத்துருவின் வல்லமைகள் எனக்கு இரையாகும் என்ற விசுவாச அறிக்கையோடு கூட அவற்றை உனக்கு இரையாக்கி கொண்டு உன்னதத்தை நோக்கி வெற்றி நடை போட்டு ஏறிப்போக வேண்டிய நீ மேய்ச்சலை காணாத மான் போல உன்னை தொடருகிற வல்லமைகளுக்கு முன்பாக சத்துவமில்லாமல், பலனில்லாமல், அழகில்லாமல் நடந்து போய் கொண்டிருக்கிறது என்ன? மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமான சிங்கத்தைப் போலவும், போர்க்குதிரையைப் போலவும், வெள்ளாட்டு கடாவைப் போலவும், ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ராஜாவைப் போலவும் முன்னேறி செல்ல வேண்டிய நீ உன்னோடு போராடுகிற வல்லமைகளுக்கு அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கிறாயோ? அவற்றை மேற்கொள்ளும்படி உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். அவர் உனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார். நீ பலவான்களை மிதிப்பாய் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் அல்லவா? நீதிமான்களோ சிங்கத்தைப் போல தைரியமாய் இருக்கிறார்கள் என எழுதப்பட்டிருக்கிறதே. ஆகவே நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை நீ பலமாக பார்க்காதே. நீ நடந்து கொண்டிருக்கிற பாதை உனக்கு உன்னை விட பலமானது என்று சொல்லி யோசிக்காதே. உன் தேவனை பார். உன் தேவன் உன்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய கிருபை உன்னோடு இருக்கிறது. அவருக்கு பயந்து நீ நடக்கின்ற பொழுது நீ பலங்கொண்டு திடமனதாயிருந்து அவரை நோக்கி பார்த்து அவராலே நீ வழிநடத்தப்படுகின்ற பொழுது நீ ஒரு வெற்றியாளனாய் காணப்படுவாய். சத்துருக்களால் தேசத்துக்கு அநேக சேதங்கள், அநேக இழப்புகள் காணப்படுகின்றதான வேளை, அந்த சத்துருக்களை எதிர்கொள்ள பயந்து கொண்டிருந்த கிதியோனை ஆண்டவர் பராக்கிரமசாலியாக மாற்றினார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் மற்றும் 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். கிதியோனை தேவன் பலப்படுத்தினார். பராக்கிரமசாலியே என்று சொல்லுகிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. உன்னோடு போராடும் சத்துருவின் வல்லமைகளுக்கு உன்னை நான் பயங்கரமாக்குகிறேன் என்பதுதான் அவருடைய செயலாற்றல். அவைகளில் ஒன்று உன் முன் எதிர்த்து நிற்பதில்லை. உன்னால் உண்டாகும் பயமும் கெடியும் அவைகளை பிடிக்கும். உனக்குள் இருக்கிற கர்த்தர் அவைகள் மேல் கெடியாய் இருப்பார் என்பதாக நாம் பரிசுத்த வேத வசனங்களிலே வாசிக்கிறோமே. இனி கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரா சகோதரி, கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன்னோடு இருப்பதை அவை காணும். தங்கள் காரியம் வைக்காதபடியால் அவை மிகவும் வெட்கப்பட்டு போம். அவை உன்னை மேற்கொள்வதில்லை. கிறிஸ்துவின் மணவாட்டி கொடிகள் பறக்கும் படையைப் போல கெடியுள்ளவள் என்பதாக உன்னத பாட்டு 6:10 எழுதப்பட்டிருக்கிறது. மிக உண்மையானதல்லவா? அமர்மையான கர்த்தருடைய பிள்ளையே, தன்னுடைய பலத்தில் கழித்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும் போர்க்குதிரையைப் போல நீ உன் பலனாகிய கர்த்தரில் விசுவாசம் வைத்து அவருக்குள் மகிழ்ந்து களி கூறுவாயாக. அசாத்தியமானவைகளை அவர் உன்னை கொண்டு செய்யத்தக்கதாக அனுதினமும் பரிசுத்த ஆவியினால் புதுபலன் அடையும்படி நீ உன்னை அவருக்கென்று வேறு பிரித்து கொண்டு அவருடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள்வாயாக. உன் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும்படி அவருடைய கிருபையை முற்றிலும் நீ சார்ந்து கொள். அப்பொழுது அவர் உன்னை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். சகரியா 10:3 வாசித்துப்பார். தள்ளாடினவர்கள் பலத்தினால் இடைகட்டுப்பட்டார்கள். மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள் என்பது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். பிள்ளையற்றவளாக இருந்த அன்னாளை ஜெய கம்பீரத்தோடு பாடி மகிழச் செய்தவர், ஜெய ஜீவியம் செய்யும்படியாக போராடி கொண்டிருக்கும் உன்னை தம்முடைய பலத்தினால் இடைகட்டி பூரண ஜெயமுள்ளவனாய் மாற்றி தமக்குள் கம்பீரித்து மகிழச் செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ அவருடைய கிருபைக்கு காத்திரு. அவருடைய கிருபையின் மீது நம்பிக்கை வைத்திரு. அப்படிப்பட்ட உண்மையில்தான் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். உண்மையில் மகிழ்ச்சியுடையவராக அவர் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மகிழ்ச்சி அடையக்கூடிய தேவனை நீ துக்கப்படுத்தி விடாதே. நீ உன் சுயபலத்தை நம்பிடாதே. நீ வேறு பலத்திலும் சத்துவத்திலும் நீ சார்ந்து கொண்டு இருக்காதே. கர்த்தருக்கு பயப்படு. மனிதனுக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்குள்ளாக நீ ஓடிவா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் உன்னை பலப்படுத்துகிறார். அவர் உன்னை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து உன்னை மேன்மைக்குரியவனாக உன்னை மாற்றுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவருக்கு பயந்து நடந்து அவருக்குரிய மரியாதையை செலுத்து. அவருடைய கிருபைக்கு, அதாவது அவருடைய அன்புக்கு நீ காத்திரு.
உனக்காக தன்னையே கொடுத்தவர் அல்லவா? அந்த அன்பின் தேவன் உனக்கு இன்னும் உதவி செய்ய காத்திருக்கிறார். அவருக்கு பிரியமாய் வாழ்ந்திரு, பரிசுத்தத்திலே நீ நிலைத்திரு. தேவன் உன்னை பலப்படுத்தி மேன்மையாக்குவார். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, நாங்கள் உமக்கு பயந்து உம்முடைய அன்புக்கு, அதாவது நம்பிக்கையோடு காத்திருந்து நீர் பிரியப்படுகிற வாழ்க்கையை வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த எனக்கும் எங்களுக்கும் கிருபை தந்து, நாங்கள் மும்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்ல ஒரு மதிலையும் தாண்டத்தக்கதான பலத்தை எங்களுக்கு கட்டளையிடும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.